இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 31வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய இந்த அற்புதமான வல்லமையுள்ள வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த அற்புதமான கடிதத்தை நாம் தியானித்து வருகிறோம். அற்புதமான ஒரு கடிதம் இது. இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 5வது பகுதி. இது 9வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் முடிய இந்த பகுதி செல்கிறது. இந்த பகுதியின் முக்கியமான கருத்து என்ன? இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம், மீட்பு பணி யாருடைய வரலாற்றில்? இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில். எனவே இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லி ஒதுக்கி விடாதீர்கள். இங்கேயும் கடவுள் நம்மோடு அற்புதமாக பேசுகிறார். நேற்றைய தினம் 10வது அதிகாரம் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் 11வது அதிகாரத்துக்கு வருகிறோம். 11வது அதிகாரம் வரும்பொழுது இந்த இஸ்ராயல் மக்களுடைய ஒரு கேள்வி, அப்போ கடவுள் எங்களை முழுமையாக தள்ளிவிட்டாரா? ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, அந்த 10வது அதிகாரத்தில் கடைசி வசனம் ஒரு மாதிரி தான் முடியுது. அதாவது யூதர்கள் கீழ்ப்படியாத மக்கள் என்றும் கலகக்காரர்கள் என்றும் அங்கே அந்த வார்த்தை வருகிறது. ஏன்னா இவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் அவருடைய திருச்சட்டத்தின் சார்ந்த செயல்களையே நம்பி இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கடவுள் அவர்கள் பக்கமாக கை நீட்டினார். அந்த 10வது அதிகாரத்தில் கடைசி வசனம் இதுதான். இருந்தாலும் கடவுள் அவர்களை நோக்கி கை நீட்டினார். வாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு கையை நீட்டினார். இருந்தாலும் அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் இந்த கேள்வி வருகிறது. அப்படின்னா உண்மையிலேயே இஸ்ராயல் மக்கள் எங்களை உண்மையிலே கடவுள் தள்ளி விட்டாரா அப்படின்னு கேள்வி. அப்போ பவுலடிகளார் அந்த முதல் வசனம் சொல்கிறாரு, நோ, அப்படி கிடையாதுங்க. ஏன் எப்படி பவுலோடைய நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ பவுலடிகளார் சொல்கிற பதில் பாருங்கள். அதற்கு நானே சாட்சி இல்லையா? நான் ஒரு இஸ்ராயலன் தானே, என்ன தள்ளி விட்டாரா? இல்லையே. நானும் ஆபிரகாமின் வழிமரபினர் தானே, என்ன தள்ளி விட்டாரா? இல்லையே. நானும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் தானே. அப்போ நான் என்ன கடவுள் தள்ளியப்பா? அப்போ இஸ்ராயல் மக்கள் முழுவதையும் அவர் தள்ளலை, அப்படி தள்ளி வைக்கல, அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு பவுலடிகளார் சொல்கிறார். ஏன்னா நான் சாட்சியாக இருக்கேன்ல, என்னையே நீங்கள் சாட்சியாக எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு முதல் வசனத்தில். இப்போ 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடிய இந்த பாயிண்ட் இன்னும் ஆழமாக இன்னும் அடுத்து சொல்கிறார். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடிய 11வது அதிகாரம் 2-4 இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு வருகிறார். இறைவாக்கினர் ஏலியாவுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவர் சொன்ன சில வார்த்தைகளை வைத்து இதை எழுதுகிறார். அதாவது இறைவாக்கினர் ஏலியா கடவுளை பார்த்து சொல்கிறாரு, இப்போ எல்லா இறைவாக்கினரையும் கொன்று விட்டார்கள், வாளால் கொன்று விட்டார்கள், உம்முடைய பலிப்பீடங்கள்லாம் தகர்ந்து போச்சு, எல்லாம் உடைச்சிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது எங்கே வருதுன்னா 1 அரசராகமம் 19வது அதிகாரம் 14 முதல் 18 முடிய வசனங்கள். இப்போ சொல்ல போகிற கருத்து அங்கே தான் இருக்க. நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் அதை படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1 அரசராகமம் 19வது அதிகாரம் 14 முதல் 18 முடிய வசனங்கள் தான் மையமாக வைத்தான் பவுலடிகளார் இதை எழுதியிருக்காரு. அப்போ இறைவாக்கினர் ஏலியா கடவுள்கிட்ட சொல்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, இப்போ நான் மட்டும் தான் எஞ்சி இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. அப்போ கடவுள் அவருக்கு சொல்கிற பதில் பாருங்கள், ஏலியா அப்படி சொல்லாத,
இந்த பாகாலுக்கு மண்டிடாத 7000 பேர் இருக்காங்க. 7000 பேர் நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லாத. 7000 பேர், 7000 பேர் இருக்காங்க. எப்பா 7000 பேர் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி ஏன் சொல்கிறாருன்னா, இஸ்ராயல் மக்கள் எல்லாத்தையும் கடவுள் தள்ளிவிடலை, அதில் ஒரு எஞ்சி இருப்பவர் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் 5வது வசனமும் 6வது வசனத்திலும் சொல்கிறாரு. அதோடைய விளக்கத்தை கொடுக்குறார். 5வது வசனமும் 6வது வசனமும், இஸ்ராயலில் ஒரு சிலர் எஞ்சி இருக்காங்க, எல்லாத்தையும் கடவுள் தள்ளிவிடலை. இவர்களை எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தாராம்? அவருடைய அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ராயல் மக்களில் எஞ்சி இருப்பவர்கள் கடவுளுடைய அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 6வது வசனத்தில், இது கடவுளுடைய அருள் என்றால் அவர்களுடைய செயல் அல்ல. கடவுளுடைய அருள் என்றால் அவர்களுடைய செயல்னால் அல்ல. அப்படி செயல்களால் என்றால் அது அருளுக்கு பொருளே இல்லையே, அதுக்கு அர்த்தமே இல்லையே. அருள் ஃப்ரீ கிஃப்ட்டுங்க. நம்ம ஏதோ செஞ்சு சம்பாதிக்கிறது கிடையாது. இது கடவுளாக நம்ம கொடுக்குற, கடவுளாக பார்த்து நம்ம செய்கிற செயல் தான் அருள். கடவுளாக பார்த்து இரக்கம் காட்டுவது, கடவுளாக பார்த்து நம்ம கொடுப்பது. அப்போ நீங்கள் செஞ்ச செயல்லாம் கூலி தான் வரணும், அருள் கிஃப்டாக வராது. அப்போ பவுலரே சொல்கிறாரு, இது இந்த எஞ்சிருப்பவர்கள் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய செயல்களால் அல்ல. அப்படி அவருடைய செயல்களால் அப்படின்னு வச்சிங்கன்னா கடவுளுடைய அருளுக்கு பொருளே இல்லாமல் போயிடும், அர்த்தமே இல்லாமல் போயிடும். அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம ஏதோ செஞ்சதுனாலேயோ, நம்முடைய விடாமுயற்சினாலேயோ, நம்முடைய திறமைகள்னாலேயோ ஒன்றுமில்லை. பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அருளால் தான் இன்றைக்கு நாம் இந்த இறை வார்த்தையை கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, 7வது வசனம். அப்போ மீதி உள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் இப்போ எஞ்சிருக்காங்க, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. மீதி உள்ளவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்துட்டாரு கடவுள். ஏன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுடைய திருச்சட்டம் சார்ந்த செயல்களே நம்பியிருக்காங்க. என்ன செய்வது? ஆழ்ந்த தூக்கம். இனிமேல் அவர்களுக்கு கண்களால் அவர்கள் பார்க்க மாட்டாங்க. கண்கள் இருக்கு, இனி அவங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது. காதுக்கு இருக்கு, ஆனால் காதுகளால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மந்த நிலை கொடுத்துட்டார் கடவுள், ஒரு ஆழ்ந்த தூக்கம் போச்சு. இந்த 8லிருந்து 10 முடிய இந்த தீர்ப்பு தான் கடவுள் அங்கே பவுலுடைய சொல்கிறாரு. 8லிருந்து 10 முடிய இனிமேல் அவர்களுடைய கண்களால் அவர்களால் பார்க்க முடியாது, காதுகளால் இந்த உண்மைகள்லாம் கேட்க முடியாது, உள்ளத்தால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஒரு தீர்ப்பை பற்றி, ஒரு தண்டனை, ஒரு விதமான ஒரு தண்டனை தீர்ப்பை பற்றி 8லிருந்து 10 முடிய பவுலடிகளாக சொல்கிறார். அதில் நம்ம ஒன்று எடுத்துக்குவோம், அதில் பல தீர்ப்பு அங்கே கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று எடுத்துக்குவோம், அந்த கண்களை பற்றியும் காதுகளை பற்றியும் எடுத்துக்கொள்வோம். கண்கள் இருந்தும் அவர்கள் பார்ப்பது கிடையாது, காதுகள் இருந்தும் அவர்கள் கேட்பது கிடையாது, அவருடைய உள்ளத்தால் புரிந்து கொள்ளவும் முடியாது. இது இயேசு நற்செய்தியில் ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாருங்க. அந்த இடத்த கொஞ்சம் தியானித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 10லிருந்து 15 முடிய வாசிங்கன்னா இந்த கருத்து வருது. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய வாசிங்கன்னா இந்த கருத்து வருது. குறிப்பாக இடையில 13வது வசனத்தில் அது வருது. அதாவது கண்கள் இருந்தும் அவர்கள் பார்ப்பதில்லை, காதுகள் இருந்தும் கேட்பதில்லை, உள்ளத்தால் புரிந்து கொள்வதும் கிடையாது. ஏன் ஏசு சொன்னார்? அதோட கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரமும் மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரமும் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதோடைய கான்டெக்ஸ்டில் தான் அந்த வார்த்தை இயேசு அங்கே சொல்கிறாரு. இப்போ 12வது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? இயேசு போதித்து கொண்டிருந்த ஒரு சீடர்கள்ட்ட போதித்து கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் இயேசுகிட்ட சொல்கிறாரு, உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்ன பதில் என்ன? யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்?
அப்படின்னு சொன்னார். இதோடைய பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரத்தில் என்ன பின்னணி? இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள், தள்ளி விட்டார்கள். 11வது அதிகாரம் வரைக்கும் இயேசு அவர்களுக்கு நேரடியாக போதித்தார். இஸ்ராயல் கூட மக்களிடையே அவர்கள் இயேசு சீடர்களை அனுப்பினார். நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் இஸ்ராயல் குலத்தில் மட்டும்தான் நீங்கள் போகணும், வேற எங்கேயும் நீங்கள் போதிக்காதீங்கன்னு சொல்லி சீடர்கள்லாம் முன்னாடி அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். 12வது அதிகாரத்தில் இந்த இயேசுவை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். எப்படி சொல்லி புறக்கணித்தாங்க? இவர் பேய் பிடிச்சவர், இவர் மெஸ்ஸியா கிடையாது, இவர் பேய்தால் தான் பேய்களை ஓட்டுறாரு, பெயல்செபூல் விட்டருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள் யூதர்கள், இஸ்ராயலர் யூதர்கள். அதுதான் 12வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். அந்த 12வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தின் அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த வசனம் வருகிறது. 12வது அதிகாரம் மத்தேயு 12:47 முதல் 50 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 47லேருந்து 50 முடிய வசனங்கள். அங்கே இந்த சம்பவம் வருது. உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க, காண வந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? அவர் வெளியேந்து ஒருத்தர் சொன்னது அவர் இயேசுடைய அம்மா பற்றி, தாயை பற்றி தான், இயேசுடைய சகோதரர்களை பற்றி தான். ஆனால் இயேசு சொன்ன பதில் வேற மாதிரி. அந்த 12வது அதிகாரத்தோடைய பின்னணியில் பார்க்கும்போது இயேசு சொன்ன பதில் வேற. இயேசு ஒரு கேள்வியாக அதை பதில் சொல்றாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? அப்போ 12வது அதிகாரத்தினுடைய பின்னணியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இனி யார் என்னுடைய உறவினர்கள்? இப்போ இந்த யூதர்களா எனக்கு உறவினர்கள் கிடையாது, அவர்கள் எனக்கு சொந்தம் அல்ல. அதைத்தான் வித்தியாசமா யார் என் தாயும் யார் என் சகோதரர்களும், இனி அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தொடர்புனா இந்த யூதர்களுக்கு பொதுவாக இனி அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் கிடையாது, இனி அவர்கள் என்ன சொந்தம் கிடையாது. அதுதான் அந்த யூதர்கள் தான் தாயும் சகோதரர்கள். இயேசுடைய அந்த பதிலில், அந்த கேள்வியில், யார் என் தாயும் என் சகோதரர்களும், அவர்கள் அந்த இடத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து இயேசு அவர்களை தள்ளிவிட்டார். அந்த 12வது அதிகாரம் தள்ளிவிட்டார். அந்த சம்பவம் முடிஞ்சோடனே அடுத்தது ஆரம்பிப்பது 13வது அதிகாரம். 13வது அதிகாரம். இப்போ அந்த 13வது அதிகாரத்தில் எப்படி இயேசு பேசுகிறாரு, எப்படி போதிக்கிறாரு? வித்தியாசமாக போதிக்கிறாரு. அந்த 13வது அதிகாரத்திலிருந்து உவமை வழியாக போதிக்கிறாரு. உவமை வழியாக. அது வரைக்கும் முன்னாடியெல்லாம் இயேசு டைரக்டாக போதிச்சாரு, தெளிவாக போதிச்சாரு. இப்போ இன்டைரக்டா 13வது அதிகாரத்திலிருந்து இன்டைரக்டா உவமை வழியாக போதிக்கிறாரு. ஏன்? அவங்க யூதர்கள் இனி சரியா புரிந்து கொள்ளக்கூடாது, ஒதுக்கிட்டாங்களே, என்னை தள்ளி விட்டாங்களே, இனி இன்டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த சம்பவம் இந்த யார் என் தாயின் சகோதரன் சம்பவம் 12வது அதிகாரத்திற்கும் 13வது அதிகாரத்துக்கும் ஒரு திருப்பு முனை. இயேசுடைய பேச்சு, இயேசுடைய அந்த போதனை நற்செய்தி அறிவிப்பது வித்தியாசமா போகுது. அந்த திருப்பு முனை 13வது அதிகாரம் மாறுகிறது. அந்த கனெக்டிங் சம்பவம் தான் இந்த சம்பவம். யார் என் தாயும் சகோதரர்களும், யார் இனி யூதர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்ல, யூதர்கள் என் சகோதரர்கள் அல்ல. இங்கே உட்கார்ந்துருக்காங்களே, என்னுடைய கடவுளுடைய வார்த்தை கேட்க இங்கே உட்கார்ந்துருக்காங்களே, இவர்கள் தந்தையுடைய விருப்பத்தை செய்வ இவர்கள் தான் இனி என்னுடைய தாயும் சகோதரர்களும். இப்போ அவர்கள் எல்லாம் கிடையாது, இப்போ அப்படி சுருக்கிட்டாரு, கொஞ்சம் சுருக்கிட்டார். இப்போ எல்லா யூதர்களும் என் சகோதரரும் தாயும் அல்ல. இப்போ இங்கே இறை வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்காங்களே என் சீடர்கள், இவர்கள் தான் என் தாயும் சகோதரர்களும். இப்போ அவருடைய கவனம் முழுவதும் இவர்கள்ட்ட தான். அவர்கள்ட்ட மட்டும்தான் டைரக்டாக பேசினாரு, தெளிவாக பேசினாரு. மற்ற யூதர்கள்ட்ட இனிமேல் அதுக்கு பிறகு 13வது அதிகாரத்திலிருந்து அவர் இன்டைரக்டா அவர்கள் புரியாதபடி அவர் பேச ஆரம்பித்தார் உவமை வழியாக. நம்ம நினைக்கிறோம் இயேசு உவமை வழியாக பேசுனது எல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நோ, அப்படி கிடையாது. உவமை வழியாக பேசினது அவங்க புரிஞ்சிக்க கூடாது, சீடர்கள் மட்டும்தான் புரியும். அந்த சீடர்கள் கேட்குறாங்க. அந்த 13வது அதிகாரம் அந்த விதைப்பவரின் அந்த உவமை முடியும் போது சீடர்கள் கேட்குறாங்க 10வது வசனத்தில். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம்
10வது வசனத்தில் சீடர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்போ ஊமை வழியாக பேசுகிறீங்க? என்ன காரணம்? இது வரைக்கும் நீங்கள் இப்படி பேசலையே, ஏன் இப்போ நீங்கள் இப்படி ஊமை வழியாக பேசுகிறீங்க? அப்போ ஏசு சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரிவதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு இது அருளப்பட்டுள்ளது, உங்களுக்கு இது புரிவதற்கு அருளப்பட்டுள்ளது. ஆனால் அவங்களுக்கு இது அருளப்படவில்லை. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, அவங்க இனிமேல் கொடுத்து வச்சவங்க கிடையாது, போச்சு, என்னை ஒதுக்கிட்டாங்களே, தள்ளிட்டாங்களே. அந்த கான்டெக்ஸ்டில் தான் இயேசு மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் பார்த்தும் பார்ப்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, அவருடைய உள்ளம் புரிந்து கொள்வது கிடையாது, கண்ணிருந்தும் அவர்கள் பார்ப்பது கிடையாது, காதிருந்தும் கேட்பது கிடையாது, உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த சம்பவத்தை அங்கே சொல்கிறாரு. அந்த கான்டெக்ஸ்ட் அங்கே வருது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியில் தான் பவுலடிகளார் இந்த வார்த்தையை அங்கே கொண்ட ரோமருக்கு எழுத திருமுகம். இப்போ நம்ம ரோமருக்கு வருவோம். ரோமருக்கு எழுத திருமுகம் 11ஆவது அதிகாரம் 8லிருந்து 10 முடிய வசனங்கள் யூதர்கள் மேல் வந்த தண்டனை தீர்ப்பு. ஏன் அவர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். அவர்களுக்கு என்ன திருச்சட்டம், கட்டளை 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 கட்டளை, அதை கடைப்பிடிப்பதிலே இருந்தாங்க. அவருடைய முயற்சி, சொந்த முயற்சி, அவங்க இது இயேசு புறக்கணித்து விட்டார்கள். அப்போ அந்த தண்டனை தீர்ப்பு தான் ரோமையர் 11ஆவது அதிகாரம் 8லிருந்து 10 முடிய வசனங்கள். அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தது. மீதி அங்கே 2-3 தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய முதுகு கூண் விழுந்ததாக இருக்கும். அவருடைய முதுகில் எப்பவுமே ஒரு கூண் இருக்கும். ஏன்னா அவங்க பெண்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க இனிமேல் மற்ற நாடுங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. தேல் பி ஸ்லேவ்ஸ். எத்தனை நாடுங்களுக்கு அவங்க அடிமையாக இருந்தாங்க தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அடிமையாக இருப்பாங்க. பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் இவங்க அடிமைகளாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க பல ஆண்டுகள். ஏன்னா இயேசுவை புறக்கணித்ததுனால தண்டனை தீர்ப்பு. அடுத்தது 11ஆவது வசனத்துக்கு வருவோம். அதாவது 11ஆவது அதிகாரம், ரோமையர் 11ஆவது அதிகாரம் 11, 12. இப்போ பவுலடிகளார் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வராரு. அப்போ அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லைல்ல, அவங்களுக்கு தான், யூதர்களுக்கு தான் முதல் எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு எல்லா அதோட உரிமையாக இருந்துச்சு. கடவுள் அவர்களுக்கு தான் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு, உடன்படிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இப்போ இயேசுவை புறக்கணித்ததுனால இப்போ அந்த செய்தி இப்போ பிற இனத்தாருக்கு திருப்பப்பட்டது. அங்கே தாங்க நம்ப வரோம். அவங்க புறக்கணித்ததுனால, அவர்கள் தவறி விட்டதுனால, அவங்க வீழ்ச்சி அடைந்ததுனால இப்போ அந்த கதவு இப்போ யாருக்கு? நமக்கு, பிற இனத்தாருக்கு திறக்கப்பட்டது, கிரேக்கர்களுக்கு திறக்கப்பட்டது. இப்போ ஏன் பவுலடிகளார் இந்த பிற இனத்தாரை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு? அவருடைய ஹிடன் அஜெண்டா ஒன்று உண்டு. இது மறைந்த ஒரு நோக்கமும் உண்டு. என்ன நோக்கம்னா, இப்படி பிற இனத்தார் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கும்பொழுது அப்படியாவது அவங்க பொறாமப்பட மாட்டாங்களா யூதர்கள்? எப்படிப்பா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அந்த பொறாமை நிமித்தமாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அந்த ஹிடன் அஜெண்டா பாருங்க. 11-12 வசனம், ரோமியர் 11-12 வசனம். அப்புறம் பவுலடிகளார் சொல்றாரு, நான் பிற இனத்தாருக்கு திருத்தூதர். பிற இனத்தாருக்கு திருத்தூதர். பவுலடிகளாருடைய முக்கியமான பணி நோக்கம் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பது. பிற இனத்தாருக்கு திருத்தூதர். என்ன நோக்கம்? நோக்கம் இந்த பிற இனத்தார் அனைவரும் ஆசீர்வதிக்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொறாமை மூட்ட வேண்டும். அதுதான் 14ஆவது வசனம். 14ஆம் வசனம். இந்த 11ஆவது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய அனைத்தும் அதுதான். உண்மையிலேயே அவங்க இயேசுவை யூதர்கள் புறக்கணித்ததுனால உலகம் முழுவதும் அருள் பெற்றுவிட்டது. உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க செஞ்ச தவறுனால அது அவங்களுக்கு புரியல. கடவுள் எப்படியெல்லாம் அவருடைய ஞானத்தில் செயல்படுறாரு பாருங்க, எப்படிலாம் செயல்படுறாரு. ஏன்னா யூதர்களுக்கு பிற இனத்தார் ஆசீர்வதிக்கப்படவே கூடாது. அது அவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், எங்களுக்கு மட்டும்தான் உடன்படிக்கை, எங்களுக்கு மட்டும்தான் வாக்குறுதி, எங்களுக்கு மட்டும்தாங்க. ஆனால் இயேசுவை புறக்கணித்தாங்க. பழைய ஏற்பாடு அந்த யோனா இறைவாக்கினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். கடவுள் யோனா இறைவாக்கினரை நினைவே பட்டணத்துக்கு போக சொன்னார். நினைவே பட்டணத்தில் மக்கள் அனைவரும் பிற இனத்தார், யூதர்கள் கிடையாது.
ஆனால் யோனா இறைவாக்குன்னு அங்கே போகல. ஏன் போகலன்னா, அங்கே நம்ம வந்து கடவுளை வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனம் மாறிடுவாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிருமே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிரும்ல, அவங்க மனம் மாறிடுவாங்களே, அதனால அங்கே போகல. என்ன ஒரு சுயநலம் பார்த்தீங்களா யூதர்களுக்கு? அப்போது அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அதனால நாங்கள் போகல. அப்போ நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ பவுலடிகளார் இங்கே ரோமருக்கு திருமுகம் 11ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 முடிய என்ன சொல்கிறாரு? நான் வந்து இப்போ பிற இனத்தாருக்கு திருத்தூதர், நான் வந்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், இதை பார்த்தாவது கடவுள் எவ்வளவோ இவங்களை ஆசீர்வதிக்க என்று பார்த்தாவது அவர்கள் இயேசு விட்ட வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? இப்போ அப்படி அவங்களை புறக்கணித்ததுனால, யூதர்கள் இயேசுவை புறக்கணித்ததுனால, நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாதனால இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பாதவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அன்பான சகோதரர்களே, நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்ட கல். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஆபிரகாம் இந்த திருமுழுக்கு யோவான்ட்ட சில யூதர்கள் வந்து திருமுழுக்கு பெறுவதற்காக வருவாங்க, இஸ்ரேல் மக்கள், யூதர்கள். அப்பொழுது அவங்க பெருமை பாராட்டினார்கள், நாங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று. அப்போ லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போ அவர்களை பார்த்து திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தைகள் என்ன? நீங்கள் ஆபிரகாமின் மக்கள், நாங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளாதீர்கள், இந்த கற்களிலிருந்து ஆபிரகாமிற்கு மக்களை தோன்ற செய்ய கடவுள் வல்லவராயிருக்கிறார். இந்த கற்களிலிருந்து, அந்த கற்கள் யாருங்க? நீங்களும் நானும். மிதிக்கப்பட்ட கற்கள், புறக்கணிக்கப்பட்ட கற்கள், யாருக்கும் வேண்டாத கற்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடவுள் நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும் அதற்காக சொல்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட கற்கள், அந்த கல் தாங்க நீங்களும் நானும், மிதிக்கப்பட்ட கற்கள். உண்மையிலே பச்சையாக சொல்ல போனால் நான் சொல்லிக்கிறது, நான் ஒரு புறம்போக்காக இருந்தேன். அதான் பிரணத்தாருடைய உண்மையான நிலை, புறம்போக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பாலானவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய பிரணத்தார், நம்முடைய முன்னிலை என்னவா இருந்துச்சு? ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ராயல் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாகவும் உடன்படிக்கை வாக்குறுதி அடங்கிய உடன்படிக்கைக்கு அந்நியராகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும், கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு பவுலடிகளார் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 15வது வசனத்தில், ரோமையர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்கிறாரு, அப்படி இயேசுவை இந்த யூதர்கள் தள்ளிவிட்டதால் இந்த உலகத்துக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்னா, ஒரு காலத்தில் கடவுள் அந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு காலத்தில் கடவுள் அந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக முடியும். அது வந்து சொல்லவே அவருக்கு வார்த்தை இல்லாதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி ஒப்பிடலாம்னா, இறந்தோர் உயிர்த்தெழுந்ததுக்கு ஒப்பிடலாமா. அந்த உலகம் முழுவதும் முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, எப்போ? ஒரு நாள் கடவுள் யூதர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் மனம் திரும்பி வரும்பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்பா, அந்த 11லேருந்து 15 முடிய வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்கள். முக்கியமாக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, யூதர்கள் புறக்கணித்ததால் எங்களுக்கு நீங்கள் ஒரு பிச்சையாக அந்த அருள் கொடுத்தீங்க. அந்த பிச்சையினால் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம், இயேசுவின் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், இயேசுவை நாங்கள் அறிய வாய்ப்பு கிடைச்சி, அந்த நற்செய்தி எங்களுக்கு கிடைச்சி, மீட்பே கிடைச்ச. நன்றி 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 இறைவா. இந்த வார்த்தையை இன்னும் நாங்கள் ஆழமாக தியானிக்க, சிந்திக்க, இந்த வார்த்தையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள இன்னும் அந்த அருளை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு நிச்சயமாக நம்மளோட ஜெபத்தை கேட்பாருங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.